முதல் வாசகம். உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை நான் செய்தேன். நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்பக் கொணர்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 12 முதல் 15 முடிய மற்றும் 18 முதல் 22 முடிய. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்குச் சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதி வை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடிப் போனது. உனக்காக வாதிட எவனும் இல்லை. உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை. உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர். உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன். கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்குச் செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்பக் கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டியெழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றிப்பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கிப் பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு முரள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவரது மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்திலிருந்து கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்கள் இனங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன். நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். என் விண்ணகத் தந்தை நாடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதே, உணவருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணகத் தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.